வச்சிருக்கே ஆடிட்டு வேற பயமா இருக்கு வேற. பயப்படாமா? நான் எதுக்கு தான் நாங்கள உட்கார்ந்துட்டோம்ல. நீங்க என்ன செய்றீங்க? உட்கார்ந்துட்டோம்ல. அப்ப நாம எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சட்டமா சொல்றீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? கொரோனா நேரம் ரொம்ப நாள் டச் விட்டு போச்சு வேற. நல்லா இருக்கானே. அப்புறம் அண்ணே மூஞ்சில நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அது சூப்பர் நீங்க. நல்லா இருக்கீங்களா? அரசி நீங்களா எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு முக்கியம். நல்லா இருக்கிறதுனால ஒரு கும்பாபிஷேகத்தை வச்சு ஒரு நாடகத்தை வச்சே ஆகணும்னு ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. ஐயா நீங்க நல்லா பாருங்க. கொரோனா நேரம் நல்லா பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்தமா படமா படமா இருக்கட்டும். அது இடைவெளியா தான் இருக்கு. உனக்கு ஒன்றும் ஆவதில்லை. வந்தமா படமா படமா இருக்கட்டும். நமது படிவா தொடர்புமே ஒளிபெருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சரிங்களா? ட்ரிபிள் கே கண்ணானே நீங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம். அப்ப வந்தமா படமா படமா இருக்கட்டும். நமது பணி பாத்தியா, நீ ஆடுனா மைக்கு ரொம்ப பிடிக்கும் போருக்கு. நல்ல வேலை கம்மி ஆடிட்ட, இல்லன்னா ஒண்ணும் இல்ல. ஏமா உனக்கு என்னவோ தெரியாத அண்ணே, கம்பியை மட்டும் நிறுத்துனே. அந்த பிள்ளைக்கு தெரியும். முதல்ல இருந்து சட்ட மைக்கை மட்டும் திருப்பிடுங்க. பேசாம தரையிலே சரியா வருங்களா? கம்பி அந்த சின்ன கம்பி கையில பிடிச்சிருக்க இதுவும் ஆடுது, பயமா இருக்குது. எல்லாம் நம்ம வீட்டு சாமியா வேற கீழே உள்ளத என்ன ஆகுது? கைட்டு வைக்க மாட்டா. உங்களை மாதிரி நான் குட்டியா தானே இருக்கேன். சூப்பர் சூப்பர். ஏன் என்ன நீ இது கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணிருக்கியா? மாமா எனக்கு என்ன ஆகல. என்னது கல்யாணம்? அவ தம்பிக்கு ஆயிடுச்சான். என்னடா ஆயிடுச்சு? கல்யாணம் ஒரு வழியாக தான் ஆயிருக்கான். மனுஷனுக்குன்னா ஒரு கல்யாணம் தானே. நம்ம அப்படி நினைக்காதா. முடிஞ்ச மகாராஜா 300 பார்த்தா முடியாத மூடிக்கிட்டு கிடக்க அப்படின்னா. சரி நல்ல வேலை முடிட்டே கிடங்க பாப்பா. நல்லா தானே போயிட்டு இருக்குது.
மாமா அனேஷ் மாமா ப்ளீஸ் ஏய் எஸ் தயவு செய்து தயவு சொல்லிடு கோயிலில் செய்து சொல்லிடு அனிதா டான்சர்னா அசிங்கமா பேசாதீங்க. அசிங்கமா இங்க கண்ணோட்டமா பாக்க. யார் பார்த்த பொண்ணு? அந்த புள்ள நானே, அந்த புள்ள நானே. சரி. அதனால தயவு செய்து நான்லாம் வந்தா அசிங்கமா பாடாதீங்க அம்மா. நீதானம்மா? அதான் நீதானே. பெட்டிக்கு இந்த குட்டிக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. அப்படி என்ன சம்பந்தம் இருக்குங்கறியா? இந்த குட்டியை நல்லா அமுக்குனா தான் நீங்க ஒத்துக்குவீங்க. ஓஹோ. இந்த பெட்டியை நல்லா அமுக்குனா தான் ஊர்க்காரங்க ஒத்துக்குவாங்க. அத சொல்றீங்களா? நல்ல வேளை. இது ராத்திரி நேரம். குடும்பமே பிறந்தது ஆடுதுன்னா இப்போ ஆடு. நம்ம மாவட்டத்துக்கு நல்லபடியா ஆடணும்னு நினைச்சோம். ஆமா, ஒண்ணு இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரியே உட்காந்து. அப்புறம் அந்த பூனை நான் பாட்டாயில குடிச்சேன். இந்த பூனை பாட்டையில குடிக்காதப்பா, இது வேற பூனை குடிக்கிறப்பா. இது இது
ஐயா நான் தப்பா கரெக்டா அந்த பிள்ளைக்கு மாதிரியே வாசிக்கிறீங்க என்னன்னு கேட்கிறேன். மாமா எனக்கு ஒரு நிமிஷம். ஐயா நான் தப்பா பாட்டு பாடுறேன் இல்ல அவங்களே இல்லைன்றாங்க நீங்க பண்ணி பாடுறீங்க பாட்ட. ஆனா என்னமா வேஷ்டி துண்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, தாடி எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா தப்பா சொல்லலைக்கிறேன். ஏதோ உங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ மூர்த்தின்னு சொல்லி சொல்லப்பா. என்னங்க எதை பேசினாலும் நீங்க அதை போட்டோ முடிச்சுட்டே இருக்கீங்க. மூர்த்தி இடுப்பு மட்டும்தான் முடிஞ்சிருச்சா வேற இடுப்பு இல்ல உனக்கு நெஞ்சை கொஞ்சம் பிடிக்கும்பா. உருளைக்கிழங்கு அதிகம் கொஞ்சம் கூட சிரிக்கல. அப்படி சொல்லாத. குளிர் நேரம் பல்ல கடிக்க சொல்லுது. மாமா உள்ள உட்கார்ந்திருக்க நமக்கே அப்படி இருக்கா, வெளியில உட்கார்ந்து பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? உள்ள இருக்கிறதே ஆடுதுன்னா வெளியில உள்ளவங்களுக்கு ஆடாம என்ன செய்யும்? வெளியில உள்ளது ஆடாம என்ன? எனக்கு ஒண்ணு அவர் கூப்பிட்டு விடுங்க. ஆமா ஆமா யாருக்கு பயமா இருக்கு? கொசுவ போயிட்டு பயமா இருக்க என்னப்பா முடியும் இருக்க? ஆஹா எதுக்கு போயிட்டு நாங்க எதுக்கும் பயப்பட கிடையாது. என்னமோ சொன்னீங்க என்ன யார் முதல்ற பயமா இருக்குன்னு அவர் சொன்னார். ஆமா
எதுக்கு பயமா இருக்கும்? எதுக்கு பயமா இருக்குன்னு கேட்டீங்க, நான் கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னேன்? நாங்க பயப்படுறதே இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? என்ன பண்ண சொன்னீங்க? கொசு. என்னை பார்க்க கொசு மாதிரி இருக்கு. உண்மையில அப்படிதான் தெரியுது. விடிய வரைக்கும் தூங்க விட மாட்டேன். ஆஹா. கொசு தான் உன்னை அப்படியே போட்டு முழுங்கிட்டே இருக்கு. சோ, அது படுத்துற பாடு பெரும்பாடா இருக்கு. அப்ப தெரியுதா நான் உன்னை படுத்துறோம்னு? எதை படுத்துறோம்னு? ஏய். ஏய். ஆளு சைஸ் பரவாயில்ல தவிக்கிறது. ஆளு போட்டுன்னு வச்சுக்க. போட்டேன்னா எனக்கு வேலை மிச்சம். நீ எப்படா உனக்கு வேலை மிச்சமானது? நீ போட்டா நான் போட்டா என்னையோட மிச்சமா ஆடிடு. நம்மகிட்ட வேலை ஆட்டாங்கள் சுத்துறாங்க, குழந்தைகள் சுத்துறாங்க, மாமரங்கள் அவ்வளவு. ஓஹோ, வேலை முடிஞ்சா தருத. போட்டு போ. போட்டு போற எங்க போடுவோம் இல்லன்னா நீ என்னமா சொல்லுவ? வேலை பாரு நீ. வேலை பார்க்க நான் வேலை பார்க்க தான் வந்திருக்கேன். யாரும் தெரியாம போயிட்டு இருக்கு. நான் யாரும் தெரியாம நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு பிரச்சனை. ஏய், உங்க இடத்த காலி பண்ணுங்க. நான் தூக்குறேன், நீ தூக்காத. ஏன் நான் தூக்க செய்வேன்? ஒன்னேல முடியுதுக்கோ நானும் தூக்குவேன். ஆம்பளை இப்படி பப்ளிக் நின்று இப்படி கையை தூக்கலாம். ஆஹா. நல்ல குடும்பத்து பொம்பளை எங்கேயாவது இப்படி பப்ளிக் நின்று இப்படி தூக்குவாளா கையை? நீங்க எனக்கு ஆத்தா, நீங்க சொல்லுங்கத்தா. ஓகே. எந்த பொம்பளையாவது இப்படி செய்வாங்களா? நீ இப்படி தூக்குறேன்னா அப்போ உன் கேரக்டர் என்னன்னு நீயே ஓபன் பண்ணிக்கிறேன். ஆத்தா, பெண்கள் வந்து நல்ல குடும்பஸ்தி பெண்கள் இப்படி பப்ளிக்ல தூக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்களே, அப்ப குடும்பக்கார ஆம்பளை வந்து ஒரு பொம்பளை முன்னாடி இப்படி தூக்கி நிக்க மாட்டாங்க. எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பாங்க. சும்மா நிப்பாட்டே நீ. நான் குடும்பத்துல உள்ள ஆம்பளை தான் தெல்லா இருப்பேன். சொல்லுனா நான் ரெக்ரூட். நான் ரெக்ரூட் போய். நான் அப்படி எல்லாம் கிடையாதுப்பா. அப்ப நீ இப்படி தூக்குன? ஏன் விருப்பமே ஏன் கையை ஏன் காலை நான் தூக்குவேன். நீ என்ன கேக்குற? அப்ப நான் கையை தூக்குனா நீ கையை தூக்கு. கையை தூக்குவேன். நான் காலை தூக்குனா நான் தூக்குவேன். அப்ப சந்த அப்புறம் காலையில சொல்ல மாட்டாங்க. ஐயா, எதுக்கு கேமரா கீழே எடுத்து வச்சுக்கீங்க? சரி வேண்டாம். நான் எப்போ நீங்க என்ன போவேன். நீ பேசுறதுக்காக நான் அப்படி பேசுறேன்னு வச்சுக்க, நான் பேசிவிடுவேன், யோசிக்க மாட்டேன். நான் பேசிட்டேன்னா என் பங்காளி எல்லாம் கை கட்டி சிரிச்சிருவாங்க. ஆனா என்னை பத்தி ஆத்தா கப்பாங்க, என் கூட பிறந்த தாய் தங்கச்சி மாதிரி அதுக்கு சங்கடப்பட்டு தலையை கீழே போடுற மாதிரி ஒரு வார்த்தையை நான் சொல்லிவிட்டேன்னா அதுக்கு அந்த மரத்துக்கு காலம். கண்டிப்பா கண்டிப்பா. அம்மனை கொஞ்சம் என்ன கூட தான் சிரிப்பாங்க. சிரிப்பா அது சிரிக்கிறாங்க. நம்ம செய்ய முடியுமா? நீங்க செய்யற மாதிரி தவறாதவன் அதே மாதிரிங்க நாங்களும். நீங்க செய்யற மாதிரி நாங்களே செய்ய மாட்டோங்க தெரியாம இல்ல. நீங்க பேசுற மாதிரி எனக்கு பேச தெரியாம இல்ல. ஏன்னா என்னை பெத்தது ஒரு ஆம்பளை. நான் பேசுறோம். நான் சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சு தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. லட்சம் என்னன்னு தெரிஞ்சு வச்சு. ஏன் அதான் தெரிஞ்சிருக்கியா? பெத்தது ஆம்பளை. என்னை பெத்தது ஆம்பளை. நம்ம ஒண்ணு சேர்ந்தா என்னை பெற்றிருப்பாங்களா? ஒப்ப அஜக்கா இல்ல வேற எதுமா இல்ல உம்மா அந்த மாதிரியா? நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படியா? எனக்கு புரியல. இல்ல நீங்க இப்படியாவே கேட்டாலும் ரைட்டு, இல்ல எப்படி கேட்டாலும் ரைட்டு. பெத்தது ஆம்பளையா? எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சேர்ந்ததுதான் நான் பிறந்தேன். இந்த கதையெல்லாம் நான் கேட்கல. அந்த கதையை எனக்கு சொல்றதுக்கு நான் வரல. எங்க அப்பா அச்சக்கா இல்ல அப்படியே நீங்க அப்பா சொல்றது தெரியல. நீதான் சொன்ன. ஏ நான் சொல்றத கேளியா? பெத்தது ஒரு தாயே இதெல்லாம் ஒத்துக்கிறேன். பெத்தது ஒரு ஆம்பளைங்களா? இது உலகத்தில் நடக்கிற சமாச்சாரம். எப்படியா எங்க அம்மா மட்டும் தனியா எப்படி பெக்க முடியுன்ற? நான் அப்ப சொல்லவே வரலையே. அதான் நானும் சொல்ல வரேன். சேர்ந்து விட்டாங்களா? சேக்கா விட்டாங்க கேட்டா. ஆமா. ஏன் நானும் பேச தெரியாம பேச மாட்டாங்க. யாரு எங்களுக்கு அதுதான் முடிவு. எங்க அம்மா தான். ஆம்பளையா பொம்பளையா? எங்க அம்மா தான் என்னை பெத்தது. அப்புறம் என்ன போயிட்டு ஓ பேச்சு பிறகு நானும் வரேன். அப்பா உதவி பண்ணா அம்மா பெத்துருச்சு. என்னங்க? நீ லூசா? இல்ல எங்க அப்பா உதவியால எங்க அம்மா பெத்தாங்க. அது யாரு உதவியால அம்மா பெற்றுச்சுன்னு நான் கேட்கல. நான் கேட்கலாம். அப்பா உதவுனாதான் அம்மா பெற்றணும் அவசியம் இல்லை. சரி. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க உதவுனா கூட பெற்றலாம். அது உங்கள மாதிரி ஆளுங்க எங்களை உங்க குடும்பத்தாங்க. பல அர்த்தம் இருக்கு. நான் சொல்றது தவறாவே புரிஞ்சுக்க கூடாது. எப்படி? அக்கம் பக்கம் உதவுறாங்கன்னா எதுக்காக? எதுக்கு உதவுறாங்க? ஒரு கல்யாணம் பண்ணி புருஷன் முன்னாடி புள்ள இல்லாம இருக்காங்க. அப்ப அவங்க சேராமையா இருக்காரு. ஏன் புள்ள பிறக்கல? உடல் கூறுகளால் கோளாறு இருக்கலாம், தெய்வ கோளாறுகள் இருக்கலாம். அப்ப அக்கம் பக்கம் சொல்லி அந்த கோயிலுக்கு போ, அந்த வைத்தியரை அப்படி சொல்லி அக்கம் பக்கம் முடிவு தலையும் வைக்கலாம் இல்லையா? ஏங்க ஏன் தவறாக நினைக்கிறேன்? உதவாம சொன்னீங்களே, எந்த விஷயத்துக்கு உதவலாம சொன்னீங்க? என்ன காலை எடுக்கலையா? செவிட்டு நினைச்சிட்டு இருக்க நீ. நீ கட்டாத பேசிட்டு இருக்க நீ. I am a decent man. யார்? மைனர் குஞ்சுன்னு ஏரியாக்குள்ள பேர் சொன்னாலே அவ்வளவு பேருக்கு தெரியும். என்ன குஞ்சு? மைனர் குஞ்சா? எஸ். ஆட பேர் குஞ்சு. மைனர் குஞ்சுன்ற. பாத்தீங்களா நான் எவ்வளவு டீசெண்டா சொல்லிட்டு இருக்கேன்.
ஒரு பொம்பளை பிள்ளைகள் அநாகரிகமா இல்ல பேச. மைனர் குஞ்சுனா இப்பதானே கேள்விப்படுறேன். ஏய், என் பேரு குஞ்சித பாதம். கிறுக்கு குஞ்சு வேணுமா? தேவையில்லை, இந்த குஞ்சு எனக்கு தேவையில்லை. தயவுசெய்து நீங்க இன்டிசென்டா பேசுறீங்க, தயவு செய்து நான் பிடிக்காது. ஆஹா. என் பேர் குஞ்சித பாதம். சீ, அப்பாடி. என் ஏரியாவுக்குள்ள நான் தான் மைனர். அதனால எல்லாரும் சொல்லுவாங்க மைனர் குஞ்சு சொல்லுவாங்க. இதுல உங்களுக்கு பிடிச்ச முடியல, நான் என்ன சொல்லுவேன், நீங்க வேணா மேஜர் குஞ்சுன்னு சொல்லிக்கிறீங்க. சச்சா, எனக்கு மேஜர் குஞ்சுன்னு சொன்னாவே எனக்கு பிடிக்காது, எனக்கு குஞ்சுன்னு சொன்னாவே எனக்கு பிடிக்கும். இதுல இருந்தே உன் புத்தி என்னன்னு தெரியுது. என்னது? நான் எவ்வளவு டீசெண்டா பேசிக்கிட்டு இருக்கேன். ஆஹா. அந்த புத்தி எனக்கு ஆஹா, நீங்களே டீசெண்டா பேசுறீங்க. ஓகே, பார்க்குற மக்களுக்கு தெரியும். ஆஹா. அனாகரிக பேச எனக்கு பிடிக்காது. ஆஹா. இதோட மரியாதை ஒதுங்கி போயிட்டீங்கன்னா ஆஹா. உனக்கு நல்லது, ஆஹா. எனக்கு நல்லது, ஆ. நம்ம பார்ட்டிக்கு நல்லது. அடிங்களா, சிரிக்காத. உங்களை பொம்பளை மாதிரி சிரிச்சா போச்சு, கோயில விரிச்சா போச்சு. பெண்கள் எந்தெந்த விஷயத்துல சரி, நீ எனக்கு சட்டம் போடாதீங்க. உங்களை பார்த்து பயந்துகிட்டு ஓடி போவேன். நான் எதுக்கே ஓடி போனேன்? பார்க்க அழகா டீசெண்டா இருக்கீங்க. முதல்ல நீங்க இடத்த காலி பண்ணுங்க. ஆமா, வேணாம். எனக்கு வேணும். உன் வண்ட வளர்த்து தண்டவாளத்தில் ஏற்றி விடுவேன். உங்க வண்ட வளர்த்து நான் ரோட்ல போய் ஏத்த போய் நீங்க இடத்த காலி பண்ணுங்கன்றேன். சரி, ரைட்டு. இப்ப நான் இறங்குறேன். நான் இறங்குறேன். ஏத்தாதீங்க. உண்மையை மாதிரி பொம்பளைகளால தான் இந்த நாடு குட்டிச்சவரா போகுதுன்னு நான் நிரூபிக்கிறேன். தயவு செய்து தாய்மார்கள் யாரும் கோரிக்க கூடாது. உண்மையை மாதிரி பொம்பளைகளால இருக்கேன். எல்லா பெண்களையும் சொல்ல மாட்டேன். நானும் அதைத்தான் சொல்றேன். உங்கள மாதிரி ஆம்பளை ஏ குஞ்சு, உங்கள மாதிரி ஆளுனால நானே சொல்றேன். நான் சொல்றேன், ஒரு சில பேருக்கு தான் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். அப்படியா? ஆனா குஞ்சு, உன் வேலையை பாரியா குஞ்சு. ஏய், ஒரு தடவை சொல்ல ஓயாமலே சொல்லுவாங்க. விருப்பம் தான் சொல்ல வேண்டியது. முழுசாலாம் சொல்லுங்க, குஞ்சு பாதம் அப்படி சொல்லி சொல்ல. தேவையில்லாத குஞ்சு பேசிட்டு இருக்காங்க. ரைட், ஓகே, உன் பிரச்சனைக்கு வர்றேன். இப்ப நான் உன்னை மாதிரி பெண்கள் நாடு கெடுதலா நிரூபிச்சுட்டேன்னா நான் சொல்றது கட்டுப்படுறியா? அழகா மாப்பிள்ள, நீ தான் நடுவில் வந்து உட்கார்றா. நீங்க இருந்தாதான் சரியா இருக்கும். நீ நிரூபிச்சு விடு. இல்ல நான் சொல்றதுக்கு சரியான பதிலை நீ மறைச்சு கட்டி பேசி விடு. இந்த வேலையில தொங்குது. தொங்கியா? நான் மட்டும் இல்ல, என் மாப்பிள்ள முதல்ல தொங்குறேன். கண்டிப்பா அதை காலை முடிச்சு நான் தொங்குறேன். ரொம்ப பெற்றவங்க உனக்கு கால் தொங்குறது முக்கியம் இல்ல. ஒத்துக்கிறியா? ஏ, நீ பேசியா? சரியான ஆம்பளனா? சரியான ஆம்பளைன்னு சொல்லாத. சரியான ஆம்பளை நீ குஞ்சா இருந்தா பேசியா? சரியான அழகு மாமா. சரியான குஞ்சா இருந்தா நீ சரியான மைனர் குஞ்சா இருக்கு. சரியான அட குஞ்சு மைனர் குஞ்சா? அட குஞ்சு மைனர் குஞ்சு. சரியான நீ மயிர் குஞ்சா இருந்தா நீ பேசியா? மைனர். ஓகே, மைனர். இப்ப நிரூபிக்கிறேன். ஆம்பளை பொம்பளையை கற்பழிச்சது அந்த காலம். ஆனா இப்ப அப்படி இல்லை, பொம்பளை ஆம்பளையை கற்பழிக்கிறான். இல்லைன்னு சொல்லு, நான் நிரூபிக்கவா? நடந்த சம்பவம், உண்மை சம்பவத்தை தான் நான் பேச மாட்டேன். இது நடந்து 25 வருஷம் ஆகுது. இப்ப நேரத்தில் மன்னார்குடியில நடந்தது. லேடிஸ் ஹாஸ்டலுக்கு நம்ம பையன் பால் ஊற்ற போயிருக்கேன். 4 மணிக்கு அம்மா பால் அப்படின்னு கட்டியிருக்கேன். இந்த முட்டையை கூட ராத்திரி உள்ள வந்து முட்டைப்படி படம் போட்டு பத்துட்டாங்க. இதெல்லாம் எங்க விடிய காலம் ஒத்த பையன் கிடைச்ச உடனே ஆணை போட்டு அமைக்கி அவனுக்கு 3ஆம் நாள் பால் ஊத்துற மாதிரி செஞ்சிருக்காளே பரதேசி நாயில. உங்களுக்கு அப்படி கேட்குதா? வெக்கமா இல்ல, அசிங்கமா இல்ல? சொல்லிவிடு, எங்க ஆம்பளை ஒத்த வரேன். ஏ குஞ்சு, சொல்லு பாப்பா. மாமா அலையஸ் மாமா. என்ன சொல்ல? ஆஹா, இந்த குஞ்சை விட இந்த குஞ்சு பெருங்குஞ்சா இருக்கு போலப்பா. எல்லாத்தையும் பார்க்க வளரும். ஏங்க, நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஆம்பளை பொம்பளை பிள்ளைலாம் இங்க தங்கி இருக்குதுங்களே. நன்னியில போயிட்டு இருக்காங்க வண்டி. அப்புறம் சொல்லுவேன், நான் வச்சிருக்கேன். குஞ்சு பிரச்சனை கரும் பிரச்சனை. பொம்பளை பிள்ளை இருக்கிற இடத்துக்கு இந்த ஆம்பளை எடிக்க பால் அந்நேரத்துக்கு எடிக்க பால் ஊத்த போறேன். நான் தெரியாம தான் கேட்கிறேன். இல்ல நீங்க மட்டும் இல்ல, நான் என்ன சொன்னேன், விடிய காலம் 4 மணிக்கு. அதான் நான் சொல்றேன், விடிய காலம் 4 மணிக்கு பொம்பளை பிள்ளை இருக்கிற இடத்துக்கு இந்த ஆம்பளை குஞ்சு எதுக்கு இங்க பால் ஊத்த போறேன்? பால் ஊத்துற விடிய காலம் பால் தான் ஊத்தா. உங்க ஊர்ல மத்தியானம் 12 மணிக்கு பால் ஊத்தாங்க. எங்க ஏரியாலாம் காலையில 6 மணிக்கு. பெண்களை பத்தி இந்த அளவுக்கு பேசுறீங்களே. அலையஸ் மாமா, ஒரு பொம்பளை பிள்ளை குஞ்சு மைனர் குஞ்சா, குஞ்சு மைனர் குஞ்சு பொம்பளை பிள்ளைய தனிப்பட்ட முறையில் எங்கயா ரோட்டு நடந்து போக முடியுதா? எந்த ஆம்பளை நீங்க தான்
ஒரு பொம்பளை ரோட்ல போனோம்னா அந்த பிளேஸ் சுதந்திரமே ஏன் போடுறீங்களா? நாங்க பாட்டுல விதியை நினைச்சிட்டு போயிட்டு இருப்போம். ஆனா நீங்க பாக்குறது, ஏய் பாடுறா இந்த புள்ள பாடுறே, ஆளும் அழகா இருக்குது, மூஞ்சியும் நல்லா தான் இருக்குது, இத கல்யாணம் பண்ண எப்படா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க இந்த மாதிரி ஆம்பளைய. ஆனா அந்த காலத்துல இருந்து ஆம்பளை இருந்தாங்க. இத கல்யாணம் பண்ணா எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. கூட்டு கொண்டு கற்பழிச்சு அப்படி அப்ப கூட நியாயமா தான் சொல்லியிருக்காங்கன்னு நீயே ஒத்துக்கிட்டேன். நான் உன்னை கேட்கிறேன், பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை எதுக்கு அனுப்பணும்? பள்ளிக்கூடத்துல வாத்தியாரும் டீச்சரும் பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி தாயும் தகப்பனும் மாதிரி அப்படித்தானே இருக்கணும். படிக்க போன பயலை கூட்டு கொண்டு பாண்டிச்சேரியில ரூம் போட்டு தங்கியிருக்கால ஒரு பிரதேசம் உண்டு. எந்த செருப்பை கொண்டு உங்களை அடிக்கணும்னு நான் கேட்டேன். உங்களுக்கு வெட்கமா இல்லை? அந்த புள்ள விவரமாட்டா திரும்பி கொடுக்குது. எங்க மாமா அந்த காலத்துல ஆம்பளை இருந்தாங்க. இருந்தாங்க எல்லா பத்திரம் தான் இருந்தாங்க. அவங்க வீட்டுல அவங்க இருந்தாங்க. இல்லங்க அவங்க வீட்டுல அவங்க இருந்தாங்க. வேஷ்டியை கட்டிக்கிட்டு இவ்வளவு பெரிய மீசை வாயில வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் கவனிச்சுட்டா இருக்கீங்க. தப்பு இவ்வளவு பெரிய மீசை வாயில வச்சுக்கிட்டான். மீசையா? யாராவது மீசையை வாயில வச்சுக்கிட்டாங்க. நீ ஏன் வாய்ப்புன்னு நினைக்கிற? மீசை இங்கயா? ஆம்பளைக்கு அந்த காலத்துல மீசை இருந்துச்சு. நீ ஏன் சொல்ற? சொல்லுபடி என்ன சொல்ற? ஏய் நீ என்னை காட்டுறிய? ஆம்பளைக்கு மீசை இருந்துச்சு. உங்களுக்கு மீசை இருக்குதா? மத இல்ல இல்ல சேவிங் பண்ணிட்ட. நீ எல்லாம் எதுக்கு ஆம்பளை உயிரோட தெரியல? அந்த காலத்து ஆம்பளை 8 மணி வேஷ்டி கட்டி வீதியில நடந்ததுன்னா பார்க்க லட்சணமா இருப்பாங்க. அப்போல ஆம்பளைங்க இந்த காலத்து ஆம்பளைய இப்படி அரக்கால் டவுசரை போட்டுக்கிட்டு இப்படி ரவுடி பேர நின்னுட்டு இருக்கே. நீ எல்லாம் ஆம்பளையா? நானாவது முழங்காலுக்கு கீழே வரைக்கும் டவுசர் போட்டிருக்கேன். நீங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் பார்க்க முடியுமா? இந்த லெகின்ஸ்னு ஒண்ணு வந்துருக்கு. நான் சொல்ல நம்மளுக்கே தெரியும். நல்ல டைட்டா மேல இருந்து கீழே வரைக்கும் பிடிச்சாப்ல. இதுக்கு மேல தெரியுது உள்ள இருக்க சட்டி. மேல போற டிஷர்ட் தொப்புளுக்கு மேல இதுக்கு ஒரிஞ்சு கேப் இங்க. இதுல இவங்களை பைக்ல காலை தூக்கி போட்டு பின்னாடி உட்கார்ந்து கீழே லெகின்ஸ் அரைஞ்சு இறங்கி அப்புறம் அந்த வாக்கியா தனியா தெரியுது. பின்னாடி போறவங்க செல்போன்ல போட்டோ எடுத்து அந்த பேஸ்புக்ல போடாம என்ன செய்யலாம்? அப்புறம் போட்டுட்டாங்க நோட்டுட்டாங்க செய்ய மாட்டாங்களா? யார சொல்ற நீங்க? இப்ப எடுத்து விடுறேன் பாருங்க ஒண்ட வார்த்தை. உங்களை போல வயசு பொம்பளைங்க மொட்டு மலரான்னு பூவு. ஆமா மலர்தான் பூவு. மலர்றதுக்கு முன்னாடி மொட்டு மொட்டு மொட்டு. அந்த மொட்டு எப்படி இருக்கும்? மொட்டு இப்படி இருக்கும். அப்படி நீங்க மூடிக்கிட்டு இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. விரிஞ்சாதான் பிரச்சனை. என்னங்க சொல்றீங்க? ஒரு பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்தாதான் முழுமையான பொம்பளை பிள்ளை. அது வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி 12, 12, 12.75 அதுதான் மொட்டு பருவம். அப்ப நீ சும்மா இருக்கியா? பஸ் ஸ்டாப்ல வந்து நின்றுட்டு ஆம்பளை பையன் வாட்ச பார்ப்பான், பஸ்ஸை பார்ப்பான், வண்டி வரலையே, காலேஜுக்கு போகணுமே, ஐயோ இன்டர்வியூக்கு போகணுமே எதிர்பார்த்து நின்றான். இவங்க அவனுக்கு எதுக்கு பண்ணிக்கிட்டு சைஸ் பார்க்குற சைஸ் எப்படி? ஏன் வாய் வடக்கை தெரியும் போது அதானே ஒண்ணுமே இருக்காது. இருக்குதியா? இதுக்கு நம்மளோட காவிடா தெரியவாங்க. யோசிச்சான் என்னத்தையும் ஒளிச்சு ஒளிச்சு வைக்கிறாரே. என்னமோ கிடைக்கிறது யாரு? மொத்த மலரா இருக்கும் போது